குட் மார்னிங் வரையும் ஹாப்பி டியூஸ்டே. நீ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ரெட் உப்புமா 10 ப்ரெட்டை மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஜீரகம் தாளிச்சு போட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு ப்ரெட்டையும் போட்டுட்டு உப்பு தேவையான உப்பு மஞ்சள் பொடி போட்டுட்டு நெய்யும் போடலாம், எண்ணெயும் விடலாம், அப்புறம் அமுல் பட்டரும் போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து போட்டு வதக்கிட்டு பண்ணலாம், சூப்பராக இருக்கும். மேலே கொத்தமல்லி தூவிடலாம். ப்ரெட் உப்புமா பண்ணுறதுக்கு நெய்யில் ஜீரகம் போட்டிருக்கேன், இது வெடிக்கட்டும். அப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கலாம். ப்ரெட் உப்புமா தொட்டுக்கிறதுக்கு தக்காளியை 4 தக்காளி அரைச்சிட்டேன். கடுகு தாளித்து போட்டுட்டு எண்ணெயில் நல்லெண்ணெயில் அது தக்காளி அரைச்சதை போட்டுட்டு உப்பு காரப்பொடி மஞ்சள் பொடி போட்டுருக்கேன். ஒன்றா வதக்கிடலாம். தக்காளி தொக்குக்கு பெருங்காயப்பொடியும் வெந்தயப்பொடியும் போட்டுருக்கேன், அதான் வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன், வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கின அப்புறம் உப்பு போட்டுடலாம், அப்புறம் ப்ரெட்டை போடலாம். வெங்காயம் வதங்கி எடுத்து இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு உப்பு வெங்காயத்துக்கு தேவையான போட்டிருக்கேன், மஞ்சள் பொடி போட்டுருக்கேன், கொஞ்சோண்டு காரப்பொடி போட்டிருக்கேன். இப்போ ப்ரெட்டை போட்டுட்டு வதக்கிடலாம். அரைச்ச ப்ரெட்டை போட்டுட்டு 1.5 கியூப் மக்கனும் போட்டேன், அமுல் பட்டர் போட்டேன். இதில் 1.5 சின்ன கியூப்பில் 1.5 போட்டேன், மஞ்சள் பொடி போட்டு தேவையான உப்பு போட்டு வச்சு ஒன்றா சேர்த்து கலரிடலாம். தக்காளி தொக்கும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு வருது. சூப்பரான ப்ரெட் உப்புமா ரெடி ஆகிட்டு இந்த மத்தியில் பண்ணிப்பாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அமுல் பட்டர்லேயே பண்ணால் நல்லாயிருக்கும், நெய்லேயும் பண்ணால் நல்லாயிருக்கும். நெய் எண்ணெய் அமுல் பட்டர் எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கேன். இது காம்பினேஷன் தக்காளி தொக்கும் ரெடி ஆகிட்டு மெத்தில் 2த்தையும் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ரெட் உப்புமாவோட தக்காளி தொக்கு சாப்பிடலாம். இந்த மத்தியில் பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.